வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது என்னன்னா பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து தோல் சீவி துருவி வச்சிருக்கிறேன். இங்கே 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் கோவா, வெறும் கோவா, சர்க்கரை இல்லாது, நெய், முந்திரி, ஏலக்காய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். பேன் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு நெய் விட்டுக்குங்க இப்போதைக்கு, அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது இந்த பீட்ரூட் எடுத்து இதில் போட்டுடலாம். பீட்ரூட்டு முதல்ல நல்லா வதக்கிடலாம். அதில் இருக்கிற அந்த தண்ணி பசல்லாம் போயிட்டு அப்படியே வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் தண்ணி எதுவும் இல்லை. இன்னொன்று, நீங்கள் இதை பண்ண சொல்ல கொஞ்சம் கன பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு எதனா இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்போது 200 சர்க்கரை, ஒரு 200 கிராம் சர்க்கரையை நான் இதில் கொட்டிட்டேன். ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு. ஏன்னா நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கலரு நீங்கள் சர்க்கரை போட்டோன்னே இப்படி மாறிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிட்டோம். இந்த சர்க்கரை போட்ட வாசி உங்களுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கோவா போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சர்க்கரை அந்த ஜீராலாம் கூட நல்லா அதில் இழுத்து இருக்கு. இந்த ஸ்டேஜில் கோவாவை போட்டுருங்க. கோவா சப்போஸ் இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றி வேக வச்சுருங்க. இதை இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இல்லாத எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். இன்னொரு பக்கம் நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அதில் நெய் விட்டுடுங்க. முந்திரி, ஏலக்காய் கரைக்கும். இப்போ இந்த முந்திரி திராட்சை இதில் கொட்டிடுங்க. பீட்ரூட் அல்வா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பீட்ரூட் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்க, ஒரு நேரமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் போட்டுருங்க. நெய் கம்மியாக வேணுன்றவங்க நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. சூடான சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.